விட்டுருப்பா. என்ன விட்டுருங்க. சின்ன எங்களை விட்டு போறியாண்ண? உன்னால எப்படின்னு போக முடியும்? அந்த அளவுக்கு நீ எங்க எல்லாரையும் வெறுத்துட்டியாண்ண? எங்க மேல எல்லாம் உனக்கு அவ்வளவு கோவமான? சொல்லுண்ண சொல்லு. ரோஹிணி, நான் உங்களெல்லாம் வெறுத்துட்டோ கோச்சுக்கிட்டோ போகல, பயந்துகிட்டு போறேன். இந்த வீட்டுல இருக்கவே எனக்கு அப்படியே பயமா இருக்கு. அண்ணா, எப்ப எந்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. இப்படியே காலம் ஃபுல்லா எப்படி ரோஹிணி இருக்க முடியும்? அதனாலதான் நாங்க சத்யாவோட அம்மா வீட்டுக்கே போலான்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டோம். அதனால தயவு செஞ்சு யாரும் எங்களை தடுக்காதீங்க, சரியா? சின்னவனே, என்னடா இப்படி சொல்ற? நீ இப்படி பேசலாமா? பாட்டி, என்ன வேற எப்படி பாட்டி பேச சொல்றீங்க? நடக்கிறதெல்லாம் நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. டேய், வீடுனா சின்ன சின்ன சண்டை சச்சரவெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக வீட்டை விட்டே போறேன்னு சொல்ற முடிவு கொஞ்சம் கூட சரியில்லடா. சத்யா, நீயாவது உன் புருஷனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க கூடாதா? நீயும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறியே, இது உனக்கே நல்லா இருக்கு அம்மா? பாட்டி, நான் உங்க பேரனோட கால்ல விழுந்து கெஞ்சாத குறையா எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன். ஆனா அவரு புடிச்ச புடியா ஒரே முடிவா இந்த வீட்டை விட்டு போயே ஆகணும்னு சொல்லி கிளம்புறாரு. வேற வழியே இல்லாம தான் நானும் அவர் கூட போறேன். நான் வேற என்ன பாட்டி பண்ணுவேன்? என்னால வேற என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க பாட்டி, நீங்களே சொல்லுங்க. ஏழே நாளுக்குள்ள இந்த வீட்டை நான் ரெண்டா பிரிச்சு காட்டுறேன். சின்ன, நம்ம வீட்டை விட்டு போகாதண்ண. நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு எங்க கூடவே இருன்னு. உன்னையும் சின்ன நீயும் பார்க்காம எங்களால இருக்க முடியாதுன்னு. அண்ணா ப்ளீஸ், போகாதண்ண. அண்ணா ப்ளீஸ். ரேவதி, இப்ப நாங்க என்ன ஊரை விட்டா போறோம்? வீட்டை விட்டு தான் போறோம். நான் அடிக்கடி இங்க வந்து உங்க எல்லாரையும் பாக்குறேன். நீங்களும் என்ன வந்து பாருங்க. என்னாலே உங்களை பார்க்காமலாம் இருக்க முடியாது. அப்புறம் ஏன் போற? போய் தான் ரேவதி ஆகணும், வேற வழியே இல்ல. சத்யா வா. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பொண்டாட்டி வீட்டுக்கு போறேன்னு சொல்லி பொட்டி தூக்கிட்டு கிளம்பிட்டு இருக்க. அவமானப்பட்டு காலத்தை கழிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா நீ? உனக்கெல்லாம் கேவலமா இல்லையாடா? இல்லண்ண, இல்ல. பிறந்த வீடு வாழவே முடியாத நரகம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவமானப்பட்டாவது பொண்டாட்டி வீட்டுல காலத்தை கழிக்கிறது கேவலம் இல்லண்ண. கேவலமே இல்ல. என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? ஏண்டா முட்டாளா நீ? ஆமாண்ண, நான் முட்டாள் தான். அதனாலதான் யாரு எப்படின்னு தெரிஞ்சுக்காம முட்டாளாவே இருக்கேன். இப்ப இந்த முட்டாளோட கடைசி முடிவு இந்த வீட்டை விட்டு போறதுன்னு நினைச்சுக்கோண்ண. என்ன நீயும் விட்டுருன. இதுக்கு மேலேயாவது நான் என் வாழ்க்கைய வாழணும். கொஞ்சம் வாழ விடுங்க. இந்த வாட்டர் கேன் கார் என்ன வாயை முடிக்கிட்டு சைலண்டா நிக்கிறா? இந்த எதிர்பாராத அதிரடி திருப்பத்தால மூளை குழம்பி தகச்சு போய் நிக்கிறாளோ? டேய் கார்த்தி, நீ ஏன்டா அப்படி மாறிட்ட? இவ கீ கொடுக்கிற பொம்மையாவே ஆயிட்டியா? இவ உன்னை வாழ்றதுக்கு கூட்டிட்டு போல, உன் வாழ்க்கையவே ஒண்ணும் இல்லாம நாசமாக்குறதுக்கு கூட்டிட்டு போறா. அண்ணா போது, நிறுத்துங்கண்ண. சும்மா இதுக்கு மேல சத்யாவை பத்தி பேசாதீங்க. இது ஒண்ணு சத்யாவோட முடிவு இல்ல, இது என்னோட முடிவு, இந்த கார்த்தியோட முடிவு. ஆமா பிரபு மாமா, நான் தான் முதல்லயே சொன்னேனே, இந்த வீட்டை விட்டு போக வேண்டான்னு நான் அவரை தடுத்துட்டு இருக்கேன். அவர் தான் என்ன புடிச்சு இழுத்துட்டு போறாரு. எனக்கு இந்த வீட்டை விட்டு போறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் மாமா உண்மை. நீ இந்த முடிவு எடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா இவன் இந்த முடிவு எடுக்க வச்சது நீதான். இந்த குடும்பத்துக்குள்ள மாத்தி மாத்தி ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி பண்ணி இவன் இந்த முடிவு எடுக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்ட. இதெல்லாம் இவன் புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா என்ன நீ ஏமாத்தவே முடியாது. அண்ணா, சத்யா எதுக்கு நான் உன்னை ஏமாத்தணும்? அதனால அவளுக்கு என்ன லாபம்? இப்படி எடுத்ததுக்கெல்லாம் குத்தி காட்டி பேசுறதுக்கோ பிரச்சனை பண்றதுக்கோ தோ அவளை சந்தேகப்படுறதும் போதும் போதும். இதெல்லாம் வேணாண்டா
இத தூக்கிட்டு நான் வீட்டை விட்டே கிளம்புறேன். எங்களை விட்டுருண்ணே. இதுக்கு மேல நான் இத பத்தி எதுவும் பேச விரும்பல. எங்க வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துக்கிறோம். டேய் கார்த்தி, நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்ல வாழணுங்கிறது தான் நம்ம அம்மாவோட கனவே. ஆமாண்டா கார்த்தி, என் தம்பி ஏகாம்பரத்துக்கும் நமக்கும் பிரச்சனை வந்துச்சு. நம்ம குடும்பமே ரெண்டா பிரிஞ்சப்ப அதை நினைச்சு உன் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டா. அதுக்கப்புறம் உன் அம்மா எப்பவும் என் பிள்ளைங்க எல்லாரும் என்னைக்கு ஒன்னா ஒத்துமையா ஒரே வீட்டுல இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாடா. சின்னவனே, உன் அம்மாவுக்கு நீங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா, தொடையா, பக்க பலமா, ஒத்துமையா இருக்கணும்னு பெரிய கனவு கண்டாடா. அந்த கனவை கலைச்சிடாதீங்கடா. அந்த கனவு கலைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆதரை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா உனக்கு? எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க தனி கொடுத்தனம் போகணும்னு நான் ஆசைப்பட்டேன். அப்படி போனா அம்மாவோட ஆசை நிறைவேறாம போயிரும் நினைச்சு ஆதரை தனி கொடுத்தனம் போறதுக்கு ஒத்துக்காம என்கிட்ட சண்டெல்லாம் போட்ட தெரியுமா? என்னை சமாதானப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா என் மனசை மாத்தினாடா. எங்களுக்காக இல்லைனாலும் அம்மாக்காகவும் ஆதரிக்காகவும் நீ இங்கே இருக்கணும்டா. இந்த வீட்டை விட்டு நீ போகவே கூடாது. போக கூடாதா? நான் சத்யாவை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு போறதுக்கு காரணமே இவங்கதான். இன்னும் சொல்ல போனா இவங்களாலதான். டேய், நீ என்னடா சொல்ற? அண்ணா, இதுக்கு மேல எனக்கு எதுவும் சொல்றதுக்கு இஷ்டம் இல்லண்ணா. நான் கிளம்புறேன். டேய், நீ விடு. வேண்டாம், வா, போலாம். அண்ணே, சொன்னா கேளுடா. டேய் சொன்னா கேளுடா, ஏன்டா அப்படி பண்ற? அண்ணா விடுங்க, சும்மா பிரச்சனை பண்ணிட்டே இருக்காதுண்ணே. டேய் சொன்னா கேளுடா, எதுக்கு நீ இப்ப போகணும்? ஏங்க, அவனை விடுங்க. அவன் போட்டும். என்ன சொல்ற ஆதர? அவன் போட்டுங்க. அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு அவன் பொண்டாட்டி வீட்டுக்கே போகட்டும். விட்டுருங்க. நீங்க எதுக்கு தேவையில்லாம கெஞ்சிட்டு இருக்கீங்க? ஆ? என்னம்மா ஆதர, நீ ஏன் இப்படி சொல்ற? நீ இப்படி சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா ஆதர. மாமா, எதுவா இருந்தாலும் நாமளும் கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பார்க்கணும். உங்க ரெண்டாவது புள்ள போராடி ஒரு மெக்கானிக் ஷாப்ப வச்சாரு. அது ஒண்ணு பெருசா பிக்கப் ஆகல. அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் ஷாப் வைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இது வரைக்கும் செட்டே ஆகல. இதுக்கு நடுவுல உங்க பெரிய பையன் என்னடானா, குடும்பத்துக்கு ஆகிற செலவெல்லாம் 2 பேரா ஷேர் பண்ணிக்கலாம்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. அதுக்கே இப்ப என்ன பண்றதுன்னு புரியல. அதனால இப்ப கோவப்பட்டு பொண்டாட்டி வீட்டுக்கே போய் செட்டில் ஆயிடலான்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்.